வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு வந்து பார்த்தா ஒரு அவேர்னஸ் டாபிக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது எதை பற்றினா உங்களுக்கு இந்த 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 இமேஜ் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்ட்டு. இப்போ ஏன்னா தீபாவளி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து எப்படின்றத வச்சு அதான் வந்து ஃபயர் கிராக்கர்ஸ் வந்து நிறைய அடிப்படும். அதை ஸ்கின் பர்ன் வந்து ஆகும். அதை நம்ம ஈஸியஸ்ட் மெத்தடில் இப்போ ஆனால் கூட அது ஃபஸ்ட் எய்ட் எப்படி நம்ம பார்க்கணுன்றதை பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தா தீபாவளி சீசனில் நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி நெருப்பு வந்து கையில் போடுறது அது மாதிரி நிறைய பிரச்சனை வந்து வரும் தீபாவளி. ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து கையில் தூக்கி போடுறது அது மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா இது மாதிரி ப்ராப்ளம் இப்போ டக்குன்னு வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ வெடி வெடிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் வந்து எதனா ஒன்று ஃபயர் பர்ன் வந்து ஸ்கின் வந்து எதனா ஆகும். அது நம்ம ஆனால் கூட அது வந்து எப்படி நம்ம ஈஸியஸ்ட் மெத்தடில் நம்ம க்யூர் பண்ணுறதுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தான் வந்து ஃபஸ்ட் எய்டு முதல் நம்ம பண்ணுறது எதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஈஸியஸ்ட் மெத்தட் வந்து இப்போ சிம்பிளாக நீங்கள் அது வெடி வெடிக்கிறீங்க, இந்த ஃபயர் கிராக்ஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் கைக்கு எதனா பட்டுடுச்சின்னு வந்து பார்த்தா நெருப்பு காயம் முதல்ல பட்டுடுச்சின்னு வச்சுங்க. அது வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா விட்டுட்டிங்கன்னா அது வந்து கொப்பளம் ஆகிடும், பெரிய பிரச்சனை ஆகிடும். இப்போ நம்ம அந்த ஸ்பாட்டில் வந்து இப்போ நம்ம இது பண்ணுறோம் வெடிக்கும் போது ஃபயர் வந்து இதுவாக நம்ம கையில் எங்கேயோ கையிலையோ இல்லை கால்லையோ எங்கேயோ படுன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா அந்த டைம்லேயே வந்து உடனே வந்து நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த ஸ்பாட்லேயே என்ன பண்ண இப்போ அடிபட்டுதா உடனே அந்த டைம்லேயே என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ஈஸி டிப்ஸ் வந்து என்னென்னா இப்போ கத்தாழை இருக்கும் பாருங்கள், ஒரு வீட்டில் ஆலோவேரா இருக்கும். அது இருக்கிற பட்சத்தில் வந்து பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் அதுதான் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஜெல் இருக்கும் பாருங்கள், கத்தாழை ஜெல்லு. அந்த ஜெல்லை எடுத்து எந்த இடத்துல ஆகிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுன்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து கூலிங்காக இருக்கும். கூலிங்காக ஆன பிறகு இப்போ நீங்கள் நெருப்பு காயம் பட்டாலே வந்து ஃபஸ்ட்டு அடிப்படும், அதுக்கப்புறம் வந்து கொப்பளம் ஆகும். இப்போ நீங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு அடிப்படும் போது அந்த டைமில் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாத, உடனே அந்த டைமில் இந்த கத்தாழை ஜெல்லு எடுத்து கையில் வச்சிங்கன்னு வந்து பார்த்தாலே போதும். ஏன்னா ஃபஸ்ட் எய்ட் வந்து முதல்ல வந்து கூலிங் ஆகும். கூலிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துன்னா செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா இந்த கொப்பளம் ஆகிறது தடுக்கும். இது மாதிரி நம்ம ஈஸியாக இது பண்ணுறது மூலயமா பெரிய காயமாக இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அது வந்து ஃபஸ்ட் எய்டு முதலுதவி நம்ம பண்ணுறது மூலிமா இதனால் வந்து பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும். அது எடுத்தோன்னா அந்த ஸ்பாட்டில் நீங்கள் வச்சிங்கன்னு வந்து பார்த்தாலே போதும். இல்லைங்க எங்கள் வீட்டில் ஆலோவேரா கத்தாயெல்லாம் எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தா கோதுமை மாவு. எல்லா வீட்லையுமே வந்து கோதுமை மாவு இருக்கும். அது வந்து அந்த டைமில் வந்து இப்போ அடிபட்டுதா உடனே நீங்கள் என்ன பண்ணி அதுக்கு இதே ப்ராசஸ் தான். முதல்ல வந்து கை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அடிபட்டிருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கோதுமை மாவு போட்டு தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ நீங்கள் தேய்ச்சி விடுறன்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா இதுவும் அதே ப்ராசஸ் தான் செய்யும். கூலிங்காக இருக்கும், கொப்பளம் ஆகாது இருக்கும். இப்படி கொப்பளம் ஆகிடுச்சின்னு வந்து பார்த்தாலே அது வந்து ஒரு வாரம் கழிச்சு வந்து கையெல்லாம் வந்து இதுவாகும். அது இதுவான வந்து பார்த்தா பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதை வந்து கையை வந்து அடிபடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எந்த ஒரு வேலையுமே நம்ம செய்ய முடியாது. கொப்பளம் வந்துச்சு இப்போ அந்த டைமில் வந்து அப்படியே நம்ம ஃபயர் ஆகுன்ற பட்சத்தில் உடனே நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணோன்னா உடனே அமுங்கிடும். இல்லை நீங்கள் அப்படியே எதுவுமே விடாத அப்படியே விட்டிங்கன்னு வந்து பார்த்தா அது ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வந்து கொப்பளம் வந்து வெடிக்கிற ஆகும். கொப்பளம் வந்து வெடிச்சதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் பிரச்சனையாக இருக்கும். அது மாதிரிலாம் நம்ம அந்த லெவலுக்கு நம்ம போயிடக்கூடாதுன்றதுக்கோசம் தான் நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் இனிஷியல் ஸ்டெப்பு வந்து இந்த கத்தாழி இல்லைனா இந்த கோதுமை மாவு எடுத்து ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னு வந்து பார்த்தா எந்த இதுவும் வந்தாலும் உங்களுக்கு கொப்பளமே ஆகாது. அடிப்பட்டால் அந்த ஸ்பாட்லேயே செய்யணும் இந்த எல்லா வேலையுமே. ஃபஸ்ட் எய்ட்டை நான் முதலுதவி அந்த டைமில் அந்த ஸ்பாட்லேயே நீங்கள் செஞ்சுன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து ரொம்ப கம்மியாக வரும். இல்லை அதுவும் இல்லைன்னா மைதா மாவு கூட தரலாம். மைதா மாவு சேம் ப்ராசஸ் தான். இதுவும் அப்படியே தான் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா அப்படியே பண்ணிவிட்டு எடுத்து வந்து அப்படியே ஃபுல்லாக பூசிக்கிட்டு வந்து பார்த்தா அந்த டைம்லேயே வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து கொப்பளன்ற இதுக்கே இருக்காது. இல்லை அதுவும் இல்லைன்ற பட்சத்தில் வாழை மரம் இருக்கும். எல்லா வீட்லையுமே வந்து வாழை மரம் இருக்கும். வாழை மரம் இருக்கிற பட்சத்தில் அந்த உள்ள இருக்கிற நார் எடுத்து கூட நீங்கள் எடுத்து என்ன பண்ணணுன்னா அந்த ஸ்பாட்டில் வந்து நீங்கள் வந்து கையில் போட்டு கட்டலாம், இல்லை வாழை இலை கூட போட்டு நீங்கள் கட்டினீங்கன்னு வந்து பார்த்தா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து பெருசாகாது. கொப்பளம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன தீபாவளி சீசன் நிறைய பேர் வந்து இது மாதிரி வெடி வெடிக்கிறது இது ஒரு அவேர்னஸ் இருக்காது. ஏன்னா தானே வெடி வச்சுட்டு ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஃபயர் பர்ன் ஆகிட்டுன்னு வந்து பார்த்தா பெரிய ப்ராப்ளம் ஆகும். அது நம்ம ஆகக்கூடாதுன்றதுக்கோசம் தான் இந்த அவேர்னஸ் வீடியோவே நம்ம போடுறது. எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த தீபாவளி சேஃபாக கொண்டாடுங்க. அது வந்து சின்ன காயம் ஏற்பட்டால் கூட இப்போ நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கொப்பளன்றதுக்கே இருக்காது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.